தட் மீன்ஸ் அப்சல்யூட் ப்ரெஷர். ஓகேவா, இது அதனுடைய ஸ்மால் டயக்ராம். அதாவது அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிற என்னன்னா இங்கே இருந்து, அதாவது the pressure is measured from absolute vacuum is called the absolute pressure. Then cage pressure is the above the atmosphere is called the cage pressure. Okay, so vacuum pressure below the atmosphere is called the vacuum pressure. Okay, the next one Pascal law. Next one Pascal law. Pascal அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பிசிசிஸ்ட் சொல்லலாம். அதாவது ஒரு இயற்பியலாளர், பிசிசிஸ்ட். அவர் வந்து எந்த ஒரு நாட்டில் பிறந்திருக்காருன்னா பிரெஞ்சு. எங்கே பிறந்திருக்காருமா? பிரெஞ்சு. வெயிட் பாஸ்கல். ஓகே, அதுக்கு முன்னாடி டூ யூ நோ பார்த்தீங்கன்னா இன் பெட்ரோல் பேங்க் த டயர் ப்ரெஷர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இஸ் மெஷர்ட் எ யூனிட் கால்டு பிஎஸ்ஐ. பிஎஸ்ஐ மீன்ஸ் என்னதுன்னா பாஸ்கல் பெர் இன்ச். அதாவது ஒரு இன்ச்சுக்கு எவ்வளவு பாஸ்கல். ஓகே, ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்கல் பெர் இன்ச். ஒரு இன்ச்சுக்கு உள்ள அழுத்தம். ஓகே, தட் பாஸ்கல். In old system of unit measuring of pressure, that is the old system of unit in measuring the pressure. The next one Pascal law. நெக்ஸ்ட் என்னதுன்னா பாஸ்கல் லா அப்படின்ட்டு. பாஸ்கல் லா அப்படிங்கிறவர் என்ன, பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆர் ஃபிசிசிஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார் பாஸ்கல் லா அப்படிங்கிறது வந்து. ஸோ இவர் வந்து என்ன ஒரு கண்டுபிடிச்சாருன்னா, பாஸ்கல் லா அப்படிங்கிறவர் வந்து த லா ஸ்டேட்ஸ் தட், அதாவது ப்ரெஷர் அப்ளைட் அட் ஒன் பாயிண்ட். ப்ரெஷர் அட் அப்ளைட், இதில் இல்லை, ப்ரெஷர் வந்து அப்ளைட் அட் ஒன் பாயிண்ட் த லிக்யூட் த டிரான்ஸ்மிட்ஸ் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன். நம்ம வந்து ப்ரெஷரை அப்ளை பண்ணுறோம். ப்ரெஷரை நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது உள்ளே நமக்கு ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். த ஃபோர்ஸ் இஸ் த்ரூ அவுட் த ஆல் டைரக்ஷன்ஸ், டிரான்ஸ்மிட் த்ரூ அவுட் த ஆல் டைரக்ஷன்ஸ் ஈக்குவலாக எல்லா டைரக்ஷனுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது ஈக்குவல் நமக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டயக்ராம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பலூன் நீங்கள் உங்களுடைய ஹேண்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்கீங்க. அப்படி இதை அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கீங்க. இதில் ஒரு 4-5 ஹோல் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ப்ரெஷர் பண்ணும்போது உள்ளே நமக்கு என்ன இருக்குது, லிக்விட் வாட்டர் இருக்குது. ஒரு பலூன் இருக்குது, ஃபுல்லு வாட்டர் இருக்குது. ஸோ ஹேண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரெஷர் கொடுக்கீங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளே நமக்கு என்ன ஆகுது, ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. அது நமக்கு என்ன ஆகுதுன்னா இன் ஆல் டிரான்ஸ்மிட்ஸ் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஹோல் இருக்கா, ஸோ நமக்கு என்ன ஆகும், வாட்டர் அப்படிங்கிற வெளில வரும். எல்லாமே சேம் ஃபோர்ஸ் நமக்கு வெளில வரும். ஓகேவா, ஸோ we already know pressure is equal to force per area. force per area, ஒரு ஏரியாவில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது, that is called pressure. ஓகேவா, ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கன்னா, இது வந்து என்னதுன்னா இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கார், டெமான்ஸ்ட்ரேட் ஒரு டெமோ. ஓகேவா, இது ஒரு பல்ப். தட் மீன்ஸ் பாஸ்கல்லா வந்து த லா ஸ்டேட்ஸ் தட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளைடு ஆன் அன் இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூட், கம்ப்ரெஸ் பண்ண முடியாத லிக்யூட், வாட்டர் இன்கம்ப்ரெசிபிள் லிக்யூட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த லிக்யூட். ஓகே, நான் வந்து ஒரு பால் காமிச்சு கையில் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி காமிச்சேன். பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கிளாஸ் வெசல் எடுத்துக்கிறார். கிளாஸ் வெசல் எடுத்துட்டு அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்லு நமக்கு என்னது லிக்விட் என்ன பண்ணியிருக்காரு, ஃபில் பண்ணிட்டு மேலே ஒரு பிஸ்டன் இதில் வந்து ஹோல் இருக்குது. ஸோ இதில் பிஸ்டன் வச்சு நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரெஷர் கொடுக்காரு. த ப்ரெஷர் இஸ் டிரான்ஸ்மிட்ஸ், அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறாரு, வருது ப்ரெஷர் கொடுக்குறாரு. ப்ரெஷர் அப்ளைட் அட் ஒன் பாயிண்ட் of liquid transmits equally in all direction. Pressure is transmitted equally uniformly throughout the liquid in all directions. நமக்கு என்ன ஆகுது, நம்மளோட ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுதுமா, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேவா, ஸோ பாஸ்கல் law can be demonstrated with the help of the glass vessel having the holes, that means holes all over its surface. Fill it with water. Push the piston, the water rushes out of the holes, in the vessel in same pressure. The vessel is same pressure. ஓகேவா, the force வந்து apply, the pressure அப்படிங்கிறது apply பண்ணும்போது, that means force is applied on the piston, is exerts the pressure on the water. ஓகே, ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸ் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ப்ரெஷர் நமக்கு என்ன பண்ணுது, கொடுக்கு ப்ரெஷர் ஆன் த வாட்டர். திஸ் ப்ரெஷர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி, த ப்ரெஷர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஈக்குவலி த்ரூ அவுட் ஆல் டைரக்ஷன்ஸ். திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்டு டு வேரியஸ் மிஷின்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நிறைய மிஷின்ல வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது
ஒரு வாட்டரில் வந்து நமக்கு வந்து குறைஞ்ச அளவு நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து அதிக அளவு ஃபோர்ஸ் நமக்கு என்ன பண்ணும், சின்ன ஏரியாவில் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு பெரிய ஏரியாவில் நமக்கு என்ன ஆகும்னா பன்மடங்கு பெருகும். ஃபோர்ஸ் மல்டிப்ளேஸ் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷர். இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஷ் ஹைட்ராலிக் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வாட்டரை வச்சு ஒரு சின்ன ஸ்மால் ஏரியாவில் உள்ள வாட்டரில் ப்ரெஷரை கொடுக்கறதுனால நம்ம ஒரு பெரிய அளவில் பொருளை நம்ம என்ன பண்ணிடலாம், லிஃப்ட் பண்ணிடலாம். ஓகேவா, அது ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ்கல் லா. ஓகேவா, பேஸ்கல் லா and பேஸ்கல் said that means பேஸ்கல் லா is the principle of transmission of fluid pressure. ஓகே, பிரின்சிபல் ஆஃப் transmission of fluid pressure. இதனுடைய பிரின்சிபல் என்னதுமா, transmission of fluid pressure. Then according to Pascal law, an external pressure applied in a fluid or liquid or incompressible liquid in a closed vessel is uniformly transmitted throughout all directions. Okay, the pressure is transmitted equally throughout the liquid in all directions. Okay, this principle is used to various machines in our daily life. Next one, hydraulic pressure. நெக்ஸ்ட் என்னன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். பாஸ்கல் லாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, ஸோ ஹைட்ராலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு பாஸ்கல் லா வந்து பேசிக்காக வச்சு ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷின்ஸ், அதாவது ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஒரு பெரிய அளவு இந்த ப்ரெஷர் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சின்ன ஏரியாவில் குறைவாக இருக்கும். ஸோ அதே ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே போகும்போது நமக்கு என்ன மல்டிப்ளை ஆயிரும், ஃபோர்ஸ் மல்டிப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.